இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் போல இந்த காலகட்டங்கள்ல அற்புதங்கள் அநேக இடங்களில் நடக்கிறது இல்லை. அநேக சபைகளில் அற்புத அடையாளங்கள் நடக்கிறது இல்லை. காரணம் என்ன பார்க்கலாமா? மார்க் 11:23 இந்த 23ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுவாங்க, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து நீ சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று விசுவாசத்தோடு சொல்லிட்டு அதை சந்தேகப்படாம இருந்தா அது அப்படியே நடக்கும் அப்படின்னு அந்த வசனத்துல சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்படிப்பட்ட அற்புதங்கள் செய்வதற்கு தேவன் ஆயத்தமாக தான் இருக்காங்க. நாம தான் நம்முடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் தேவனுடைய வல்லமைய செயல்படுத்த முடியாதபடி கஷ்டப்படுறோம். அதற்கு மாறா நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரே இன்னும் அதிகமான வல்லமையை தாங்க, இன்னும் அதிகமான கிருபையை தாங்க, அதிகாரத்தை தாங்க அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோமே தவிர விசுவாசத்தோடு அதை இயக்க ஆரம்பிக்கல. இன்றிலிருந்து நீங்க செய்கிற ஊழியத்துல உங்க விசுவாசத்தை ரிலீஸ் பண்ணுங்க. நீங்க சொல்லுகிற வார்த்தைகள் அப்படியே நடக்கும்னு 100% நீங்க இருதயத்துல விசுவாசித்துட்டீங்கன்னா அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அது கண்டிப்பா மாறும். எப்பேற்பட்ட பிசாசு வியாதியா இருந்தா கூட அது விடுதலை ஆகிரும். 24வது வசனத்துல பார்த்தோம்னா, நாம எப்படி தேவனிடத்திலிருந்து கிருபைகளை பெற்றுக்கொள்ளலாம், பதில்களை பெற்றுக்கொள்ளலாம், அது 24ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படின்னா, நம்ம வேண்டிக் கொள்கிற எந்த காரியத்தை, நம்ம ஜெபிக்கிற காரியத்தை அது நடந்துருச்சு, நம்ம கேட்டதை பெற்றுக்கொண்டோன்னு நம்ம ஜெபத்திலே விசுவாசத்தோடு எழும்பும் போது நம்ம வாழ்க்கையில அது அப்படியே நடக்கும். எனவே எல்லா காரியத்திலையுமே விசுவாசத்தை இயக்குங்க. 100% பலனையும் பதிலையும் பார்க்கலாம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும்.